ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கதைகள் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியாக ஸ்பைசியாக சிக்கன் நூடுல்ஸ் வீட்லேயே செய்ய போகிறோங்க. ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்குங்க. இப்போ க்ரீன் சில்லி ஆட் பண்ணிட்டு கறி லீவ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குவோம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வரணும். இப்போ நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 எக் எடுத்துருக்கேன், 2 கப் நூடுல்ஸ்க்கு. எக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா உடச்சி விட்டு நல்லா பொடிமா சைஸுக்கு வதக்குங்க. எக்கு லைட்டாக குக் ஆன உடனே திருப்பினா போதும். இல்லை ஃபஸ்ட்டே பண்ணால் ரொம்ப சின்ன சின்ன உடஞ்சிடும். சாப்பாடு நம்ம தெரியாது நூடுல்ஸில். நல்லா ஸ்ட்ரெட் பண்ணி விட்டுருக்குங்க. இப்போ கேபேஜ் ஆட் பண்ணிப்போம். பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம், இந்த இன்க்ரீடியன்ட்லாம் நான் முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டுங்க. ஏன்னா வீடியோ லென்த் ஆகும்ட்டு ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுட்டேன். நல்லா வதக்குவோம். வெஜிடபிள் வதக்க சொல்ல ஹை ஃப்ளேம் வச்சு வதக்குங்க. அப்போ தான் நம்ம அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா வதக்குவோம். நான் முன்னாடியே நூடுல்ஸை பாயில் பண்ணி வச்சுட்டேங்க. நூடுல்ஸை நீங்கள் பாயில் பண்ண சொல்ல ஓவர் குக் பண்ணாதீங்க. ஓவர் குக் பண்ணால் ரொம்ப இதுவாகிடும், உங்களுக்கு வழவழன்னு ஆகிடும். கரெக்டான குக் பண்ணுங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த நூடுல்ஸ் சூப்பராக இருக்குங்க. இது நம்ம ஹோட்டலுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் பண்ணுமோ அதே இங்கே தான் யூஸ் பண்ணுறோம். என்ன ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் ஹைஜெனிக்காக இருக்காது. அவங்க ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண ஆயிலாம் அந்த ஆயில் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க எப்பயுமே. நம்ம வீட்லேயே செய்யறதுனால பார்த்து செய்வோம். ஃப்ரெஷ்ஷான ஆயிலு, ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹெல்த்துக்கு நல்லது தான். இப்போ நான் ஆல்ரெடி சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ண சொல்ல நம்ம நூடுல்ஸ் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நிறைய வெஜிடபிள் யூஸ் பண்ணுறோம்ல. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம நூடுல்ஸ் பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த நூடுல்ஸ் எடுத்து இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இன்றைக்கி நான் 2 முட்டை, 2 கப் நூடுல்ஸ் எடுத்துருக்கேன். நல்லா நூடுல்ஸில் மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்குங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். பிடிச்சது வீட்லேயே செய்யலாங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் சூப்பராக இருக்கும். நம்ம தேவையில்லாமல் ஷாப்பில் போய்ட்டு வாங்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. மெத்தடும் சொல்கிறேன் எவ்வளோ போடணுன்ட்டு. ஒன் டைம் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டோட அங்கே செய்கிறதோட இங்கே நல்லாவே இருக்கும் நம்ம வீட்டில் குக் பண்ண சொல்ல. ஏன்னா நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போடுவோம். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல்ஸ்லாம் உங்களுக்கு மார்னிங்கே ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம எல்லாத்தையும் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான ஆயில் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிப்போம். ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டேன். சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன். கொரியாண்டர் பவுடர் போட்டுக்குங்க 1/4 ஸ்பூன். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போட்டுக்குங்க. ஃபைனலாக பெப்பர் ஆட் பண்ணிப்போம். எங்கள் வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணுறதுக்காக என் பசங்க ரெடி பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் நான் ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க ஒரு 2 கப் நூடுல்ஸ்க்கு. நல்லா மசாலாவை இப்போ குக் பண்ணுவோம். அப்போ தான் அந்த மசாலோட வாசனை நல்லாயிருக்கும். அந்த ராவ் ஸ்மெல்லும் போயிடும். அந்தளவுக்கு ஆயிலை நல்லா இதை வதக்கி இது பண்ணுங்க. திருப்பி விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம் குக் பண்ண சொல்ல. ஃப்ரைட் ரைஸு அண்ட் நூடுல்ஸ் இதோட டேஸ்ட்டே காரணம் என்னென்னா ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணும்போது தான்.
ஆனால் ரெஸ்டாரண்ட்ஸில் ரொம்ப ஓவருக்கு ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சு பண்ணுறதுனால தான் நமக்கு அந்த ஃப்ளேவரே கிடைக்குது. நீங்கள் இந்த லோ ஃப்ளேம் வச்சுன்னா உங்களுக்கு மாதிரியா நூடுல்ஸ் அந்த உங்களுக்கு இதுவாக வராது சிக்கா. இப்போ சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நூடுல்ஸில். சிக்கன் நூடுல்ஸ் சிக்கன் ரைஸுக்கு இந்த ஃப்ளேவர் கொடுக்குறதே சோயா சாஸ் தாங்க ஹைலைட்டு. நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சோயா சாஸ் ஆட் பண்ணும்போது ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஆட் பண்ணினா கலர் மாறிடும். ஒரு மாதிரி பிளாக் கலர் ப்ரௌன் கலராக மாறிடும். பிளாக் ப்ரௌன் இருக்குது. டேஸ்ட் வைஸ் சில பேருக்கு ரொம்ப அதிகமாக போட்டாலும் பிடிக்காது சோயா சாஸ். ஸோ மீடியமாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கங்க. இப்போ தேவையான சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நமக்கு தேவையான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ வந்து சில்லி சாஸ் ஆட் பண்ணிப்போம். இது நல்ல ஒரு ஸ்வீட் ஃப்ளேவர் கொடுக்கும் அது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, நூடுல்ஸ்னாவே நம்ம அந்த ஸ்பைசி கொஞ்சம் ஸ்வீட்டு எல்லா டேஸ்ட்டும் மிக்ஸ் ஆகிருக்கும். நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் போடுவோம். இது எக்ஸ்ட்ரா டச் கொடுக்கும் நம்ம டிஷ்க்கு. நல்லாவும் இருக்குங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஆல்ரெடி இது கோரியாண்டர் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். கோரியாண்டரை அப்படியே மேலே போட்டுப்போம். கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போடுறோன்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம சாப்பிட்லாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் நூடுல்ஸ் ஒன் டைம் கடையில் வாங்குறத அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் பார்க்கலனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணுமா மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய் பாய், வணக்கம்.